கேக்கி ஃபேமிலிஸ், வெல்கம் டு கஸ்து கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சமோசால நிறைய வெரைட்டி இருக்கு. அதுல இன்னைக்கு நம்ம ட்ரெயின்ல டீ கடையில விக்கிற ஆனியன் சமோசா தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆனியன் சமோசா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சமோசா ஷீட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மிக்சிங் பவுல்ல 2 கப் அளவு மைதா மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு, 2.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு மாவோட எண்ணெய் நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு எடுத்து பிடிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப் வரணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. எடுத்தோடனே நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். சமோசாக்கு மாவு ரொம்ப டைட்டாவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப லூஸாவும் இருக்கக்கூடாது. பாருங்க, இந்த அளவுக்கு கரெக்டா இருக்கணும். இப்போ மாவு காயாம இருக்கிறதுக்கு மேல 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாவு மேல ஒரு ஈரமான காட்டன் துணி வச்சு கவர் பண்ணி ஒரு 1 ஹவருக்கு ஊற வச்சுக்கலாம். 1 ஹவருக்கு அப்புறமா பாருங்க மாவு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா ஊறி இருக்கு. மினிமம் ஒரு 1/2 ஹவர்ல இருந்து 1 ஹவர் வரைக்கும் ஊற வச்சாதான் மாவு நல்லா ஊறி ரெடியா இருக்கும். இப்போ இதுல இருந்து ஒரு போர்ஷன் மாவு எடுத்து சர்க்கிள் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். பேஸ்ல நல்லா மைதா மாவை டெஸ்ட் பண்ணிக்கோங்க, அப்பதான் ஷீட் ஒட்டாம நீட்டா எடுக்க வரும். முடிஞ்ச வரைக்கும் நல்லா மெல்லிசா தேய்ச்சிக்கோங்க, அப்போதான் சமோசா பொரிச்சு எடுக்கையில நல்லா கிறிஸ்பியா இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் சூவியா இருக்க மாதிரி இருக்கும். இப்ப ஸ்கேல் வச்சுட்டு 4 சைடும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு காட்டியிருக்கிறது பிகினர்ஸ்க்காக தான் நான் ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணி காட்டியிருக்கேன். நீங்க ஏற்கனவே பழக்கப்பட்டிருக்கீங்கன்னா நீங்க அப்படியே கூட கட் பண்ணிக்கலாம். பிரெத் 6 சென்டிமீட்டரும் லென்த் 18 சென்டிமீட்டரும் இருக்கணும். இது எப்படின்னா நீங்க பிரெத் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுல இருந்து 3 மடங்கு நீங்க லென்த் வச்சுக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். இப்போ கட் பண்ணியிருக்க ஷீட்லாம் சூடான தவால போட்டுட்டு 2 சைடும் ஒரு 1 நிமிஷத்துக்கு சுட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப முருகலா சுற்றக்கூடாது, அப்புறம் நம்மளால ஷேப் கொடுக்க முடியாது. லைட்டா வெந்தாலே போதும். மாவு லைட்டா 2 சைடும் சூடேறணும். அவ்வளவுதாங்க, சூப்பரா நம்மளோட சமோசா ஷீட்லாம் ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம ஃபில்லிங் பண்றதுக்கு ஆனியனை கட் பண்ணிக்கலாம். ரொம்ப தின்னா கட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி நீள நீளமா கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணியிருக்க வெங்காயத்தை ஒரு மிக்சிங் பவுல்ல சேர்த்துட்டு இதோட ஒரு கை நிறைய பொடியா நறுக்கின மல்லி இலை, 1/4 கப் அளவு மெல்லிசான அவல், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கை வச்சு நல்லா உதுத்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுல நான் இன்னைக்கு அவல் சேர்த்திருக்கேன். அவல் சேர்க்கறனால வெங்காயத்தோட ஈரத்தன்மையெல்லாம் அது இழுத்துக்கும், நம்மளோட ஸ்டஃபிங் நல்லா ட்ரையா இருக்கும். சின்ன பவுல்ல 1/4 கப் அளவு மைதால கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நம்ம சமோசா ஷீட்டை ஒட்டுறதுக்கு யூஸ் பண்ண போறோம். இப்போ நம்ம சமோசாவை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கார்னரை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு திருப்பியும் அதை ஒருக்கா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்ப நம்மளுக்கு ஒரு பாக்கெட் மாதிரி ரெடி ஆயிரும். இப்போ இந்த பாக்கெட்குள்ள நம்ம கொஞ்சமா ஃபில்லிங் வச்சுக்கலாம். இப்போ ஓரங்கள்ல மைதா பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க, நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க, அப்பதான் நம்மளுக்கு நல்லா பிடிச்சிக்கும். அப்ளை பண்ணிட்டு அப்படியே இதை நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்ல நீங்க பண்ணையில கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும், செய்ய செய்யல ஈஸியா வந்துடும். முடிஞ்ச வரைக்கும் நல்லா டைட்டா கவர் பண்ணிக்கோங்க, அப்பதான் எண்ணெயில போட்டு பொரிக்கையில பிரியாம இருக்கும். நான் இன்னொரு ஷீட்டுமே மடிச்சு காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கார்னர்ல ஃபோல்ட் பண்ணிட்டு சைட்ல கொஞ்சம் மைதா பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ திருப்பியும் ஒரு ஃபோல்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு பாக்கெட் மாதிரி ரெடி ஆயிரும். இப்போ இந்த பாக்கெட்குள்ள நம்ம ஸ்டஃபிங் வச்சிட வேண்டியதா. மைதா பேஸ்ட்டை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க, அப்பதான்
நம்மளுக்கு ஸ்டஃபிங் வெளியில வராம சமோசாவோட ஷேப் மாறாம எண்ணெயில போட்டு பொரிக்கையில கரெக்டா வரும். இது நீங்க செய்ய செய்ய ரொம்பவே ஈஸியா இருக்கும். கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க. நான் பிகினர்ஸ்க்காக தான் இவ்ளோ டீட்டெயிலா நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி உள்ள ஸ்டஃபிங் வைக்கலையும் ரொம்ப நிறைய வச்சிடாதீங்க. ஒரு ஸ்பூன் அளவு வச்சாலே கரெக்டா இருக்கும். நம்ம நிறைய வச்சிட்டோம்னா நம்மளால ஃபோல்ட் பண்ண முடியாது. பாருங்க எல்லா சமோசாவும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு அடிக்கனமான கடாயில ஒரு 1 லிட்டர் அளவு நான் இன்னைக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்க எவ்வளவு சமோசா செய்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி நீங்க ஆயில் சேர்த்துக்கோங்க. சமோசா நல்லா மூழ்கி பொரியிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோடனே மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு சமோசாலாம் உள்ள சேர்த்துட்டு லோ ஃப்ளேம் டு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா இதை பொரிய விட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணணும். ஹை ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணீங்கன்னா வெளி மாவு சீக்கிரமே வெந்துடும். உள்ள வச்சிருக்க ஸ்டஃபிங் வேகாம பச்சையா இருந்து போயிடும். அதனால லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்க நல்லா கோல்டன் ப்ரௌனா ஃப்ரை ஆயிருச்சு. இப்போ இதை நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளவுதாங்க, நல்லா கரமுரன்னு கிறிஸ்பியான ஆனியன் சமோசா சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இந்த கிறிஸ்பியான டீ கடை சமோசாவை உங்க வீட்லயே செஞ்சு உங்க ஃபேமிலி அண்ட் குட்டீஸோட என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு புது ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். பாய்.